கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்க போகிற வேத வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 118 25 வசனம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஆமேன். காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ காரியம் எப்படி வாய்க்கும்? நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்திருக்கிற காரியம் எப்படி வாய்க்கும்னா எப்படி அது நடக்கும்னு சொல்லி அர்த்தம். இப்போது சங்கீதம் 37:5 நம்ம வாசிக்கும்போது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நீ நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அப்போ இது வரைக்கும் நம்ம எந்த வழியில் போயிட்டுருக்குறோம், எந்தெந்த காரியங்களை நாம் நம்பி இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எல்லாவற்றையும் விட்டுரு, என்னை மாத்திரம் நம்பு, என்னை மாத்திரம் உறுதியாக பற்றி பிடிச்சிக்கோ. உன்னுடைய வழி இதுவரைக்கும் எப்படியெல்லாம் உன் மைண்டு போச்சு, அதெல்லாம் அலக்கழிச்ச மைண்டெல்லாம் விட்டு திரும்பு, என் பக்கத்தில் திரும்பிடு. ஆண்டவரே, நான் என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனால் எந்த வழியுமே எனக்கு ஜெயமாக முடியல. ஆனால் இன்னைக்கு அத்தனை காரியங்களையும் நான் உங்கள் சமூகத்தில் வச்சிட்றேன், நீங்களே என்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி நம்மை திரும்ப சொல்லுகிறார். அதான் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. அந்த வழி இனி வேறு எந்த பக்கமும் போகாது, அந்த கால்கள் இடராது, பாதை வேறு எந்த பக்கமும் திரும்பாது. கர்த்தருடைய வழியில் மாத்திரம்தான் அது நடக்கும். அப்போ நம்ம இதுவரைக்கும் எப்படி இருந்தோமோ அதெல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து, அப்பா இந்த நாளிலிருந்து என்னுடைய வழிகள், என்னுடைய நினைவுகள், என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உங்கள் சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நம்மளுடைய யோசனைகள், நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது, அதுதான் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நீ நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ அவர் தான் காரியத்தை வாய்க்க பண்ணணும்னா வேறு வழியே இல்லை. நம்மளுடைய வழிகளை அவருக்கு ஒப்பு கொடுத்துடணும். அப்படின்னா வழிகள்னா என்ன? நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய நினைவுகள், நம்மளுடைய இது வரைக்கும் ஆலோசனைகள், நம்மளுடைய முயற்சிகள், எந்தெந்த விதத்தில் என்னெல்லாம் செய்தோமோ ஒன்றுமே நடக்கலை. ஆனால் நீங்களே எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, இந்த காரியம் உம்மால் தான் எனக்கு முடியும், மனுஷனால் இது கூடாது, ஆனால் தேவனால் கூடும் என்று சொல்லி நாம் விசுவாசித்து நம்மளுடைய வழியை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 1 நம்ம வாசிக்கும் போது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நிற்காமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன், அதாவது கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இந்த பாக்கியவானாக இருக்கிற அந்த மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன்னா நம்ம என்ன செய்யணும்? முதலாவது வழியை ஒப்பு கொடுக்க சொன்னாரு, 2வது அவர் மேல முழுமையா நம்பிக்கையா இருக்க சொன்னாரு, 3வது என்ன சொல்றாருன்னா இரவும் பகலும் வேதத்துல என்ன செய்யணுமா? தியானமா இருக்க வேண்டும். அப்போ எப்போவுமே கையில் பைபிள் எடுத்து வச்சுட்டு 24 மணி நேரமும் ஒருத்தர் வாசிக்க முடியாது இல்லையா? அப்போ என்ன செய்யணுமா? சில வசனங்கள்லாம் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கும். நம்ம என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும், எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும், பிரயாணப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட பரவாயில்ல, அந்த வசனத்தை அப்படியே தியானிச்சிட்டே இருக்கணும். அப்போ இன்னொரு இடத்துல இரவும் பகலும் என்று சொல்லும்போது, அதாவது வெளிச்சமான நேரத்திலும் இருளான நேரத்திலும் என்று கூட நம்ம எடுத்துக்கலாம். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய வசனத்தை நம்ம தியானிக்கும் போது இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன்தான் எப்படி இருப்பானா? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த நாளில் நம்ம வேத வசனத்தை நல்ல மைண்டில் என்ன செய்துக்கணும்? தியானித்து கொண்டே இருக்க பழகி கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய எல்லா வழிகளையும் இது வரைக்கும் எப்படியெல்லாம் இருந்தோமோ பரவாயில்ல, தேவ சமூகத்தில் நம்மளுடைய வழிகளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நாளிலிருந்து அப்பா இந்த காரியத்துக்காக நான் உங்கள் சமூகத்தில் என்னை முழுக்க அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்கள். அவர் மேலே நம்பிக்கையாயிருங்க. ஏன்னா அவரால் தான் முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் தான் எல்லாமே ஆகும் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ தேவனால் தான் எல்லாமே முடியும். அந்த நம்பிக்கையை வச்சு வேதத்தை தியானித்து நீங்கள் காத்திருக்கும் போது நிச்சயமா நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க செய்வார். கர்த்தருக்கு சித்தமானது கர்த்தருடைய கையினால வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்குது. கர்த்தரே அதை வாய்க்க செய்வார். புரியுதுங்களா? இதன்படி நீங்க நடக்கும்போது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற அந்த காரியங்களை தேவன் வாய்க்க செய்வார். ஆமேன்.